தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின பில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு. சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பயணம் அமைச்சிருக்கணும் மு க ஸ்டாலின் அவர்களே. 2021 உதயநிதி சேப்பாக்கம் தொகுதியில் நின்னாரு நமக்கு தெரியும். 26லயும் அங்கதான் நிக்க போறாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது ஒரு குழந்தையை கூப்பிட்டு கேட்டா கூட தெரியும். திரு ஆதவர்ஜனா அவர்களே, நீங்க சொன்ன மாதிரி அந்த தைரியம், திராணி, நெஞ்சில மஞ்சா சோறு இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க போயிட்டு உங்க தலைவர்கிட்ட தலைவரே நான் உதயநிதி எதிர்த்து போட்டிட போறேன், எனக்கு சேப்பாக்கம்ல வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்டிருக்கணும். சரி, ஓகே, அதுவும் நீங்க கேட்கல. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்லிருக்கணும், தலைவரே நீங்க போய் நில்லுங்க சேப்பாக்கம்ல அவர் எதிர்த்து, நமக்கு தான் எல்லா விதமான பவரும் இருக்கு, நம்ம ஏன் போய் நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்க தலைவரை சேப்பாக்கம்ல நிக்க வச்சிருக்கணும். கிடையாது. நியாயப்படி பார்த்தா நீங்க என்ன உங்க தலைவர்கிட்ட சொல்லிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் அவர்களே, கரூர்ல 41 பேர் இறந்திருக்காங்க, நம்மள பார்க்க வந்து இறந்தாங்க, வாங்க நீங்க போய் அங்க கரூர்ல நில்லுங்க, கரூர் தொகுதியில நின்னு ஜெயிச்சு அந்த 5 ஆண்டு அந்த மக்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம், உழைக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த தைரியம், திராணி இதெல்லாமே யாருக்கு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிறீங்களா இல்ல எப்படின்றது தெரியல. யாரு இதுல சேஃபான ஒரு பிளேஸ்ல நின்று இருக்காங்க, 2 தொகுதியில் நின்று இருக்காங்க அப்படின்றது மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. சோ அதனால மேடை இருக்கு, மை கையில இருக்குன்றதுனால இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது திரு ஆதவர்ஜனா அவர்களே.